இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன மாதிரி விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வம் அதிகரித்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், எந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த பரிகாரத்தை விநாயகர் சதுர்த்தி அன்று செய்து பாருங்க. அதே போல விநாயகருடைய அருளால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கிறது. அந்த வகையில சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. முதல்ல உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கூறுகிறோம். இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வார்கள். இப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி அதிர்ஷ்டம் தேடி வரும். ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை இதனால் கிடைக்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாட்கள் என்று சில நாட்கள் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக சொல்லப்படுது. அந்த வகையில் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாளாக இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றன. விநாயகர் சதுர்த்தி அன்று 11 நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எந்த மாதிரி முறையில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோம். இப்படி மேற்கொள்ளும் பொழுது ஒரு சிறிய பரிகாரத்தை சேர்த்து செய்தோம் அப்படின்னா பல நன்மைகள் இதனால் நமக்கு கிடைக்க போகுது. இதற்கு முக்கியமாக என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவப்பு நிற துணி கண்டிப்பாக அவசியம். அதே போல கோமதி சக்கரம் ஒன்று அவசியம். அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய கொட்டை பாக்கு ஒன்று அவசியம். இந்த கொட்டை பாக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இதையும் இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தாம்பழத்தில் இந்த சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் கோமதி சக்கரத்தையும் கொட்டை பாக்கையும் வைக்க வேண்டும். இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு ஓரமான இடத்தில் நீங்க வைத்து விடலாம். 11 நாட்கள் இந்த பரிகாரம் முடிகிற வரையும் நீங்க இதை எடுக்கவே கூடாதுங்க. முதல் நாளாக விநாயகர் சதுர்த்தி என்று இந்த தாம்பலத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை நீங்க உச்சரிக்க வேண்டுங்க. இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து விடலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே போல் தாம்பலத்திற்கு முன்பாக 2 மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது அவசியம். இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதகத்தை அதிகரித்து கொண்டு வைத்து இந்த மந்திரத்தை கூறி நீங்க வழிபாடு செய்யலாம். கடைசியாக வரக்கூடிய 11வது நாள் 11 மோகத்தை வைத்து இந்த மந்திரத்தை 108 முறை இதே மாதிரி நீங்க உச்சரித்து வழிபாடு செய்யலாம். 12வது நாளாக பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம். இப்படி செய்வதன் மூலம் விநாயகப் பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி உங்களுக்கு முழுமையா கண்டிப்பா கிடைக்குங்க. ஏற்கனவே இந்த பொருட்களில் பல தெய்வீக சக்தி இருக்கும் பட்சத்தில் விநாயகரின் மந்திரமும் அதனுடன் சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய மாற்றம் உண்டாகலாம். அதாவது விநாயகருடைய சக்தி இந்த பொருட்களில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் நீங்க அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும். இந்த மோதகத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மோதகத்தை பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே இதனை சாப்பிட வேண்டும். ஸோ இந்த பரிகாரத்தை ஒரு எளிமையான முறையில் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களை தேடி வரும். ஸோ மறக்காம சிம்ம ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை முழுமையாக செய்து பாருங்க.
இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை ஒவ்வொன்றாக நீங்களே கண்கூடா பார்க்கலாம். அதே போல இதனைத் தொடர்ந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் என்னென்ன மாற்றங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே சென்றிருக்கிறார். இது ஒரு வகையில உங்களுக்கு யோகமான பலனை பெற்று தரலாம். ஆனால் இவரை பார்க்கும் பொழுது சனி மற்றும் ராகு ஆகிய 2 கிரகங்களும் பகை கிரகங்களாக உங்களுக்கு அமைகிறது. இதனால உங்களுக்கு இடர்பாடுகளுக்கு மத்தியில முன்னேற்றம் ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் சில தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். அதனால சிம்ம ராசினியர்கள் யாரையும் நம்பி எதையும் செய்யவே கூடாதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்காது. தொழிலில் பார்க்கும் பொழுது கூட்டாளிகளால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கலாம். தொழிலில் திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கலாம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த மாதிரி வழிபாடுகளை சிம்ம ராசினியர்கள் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழிலில் மாற்று சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேயர்களுக்கு இதற்கான முயற்சி இந்த நேரத்தில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கைகூடலாம். குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கும் புதனோடு சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். இதனால சிம்ம ராசி நேயர்களுக்கு தேவைக்கேற்ற பொருளாதாரம் வந்து சேரலாம். திடீர் மாற்றம் மன வருத்தத்தை உங்களுக்கு உருவாக்கும். பெண்வழி பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக இந்த நேரங்கள் உங்களுக்கு அமையலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்திணையும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே போல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு உன்னதமான நேரமாக சில மாற்றங்கள் ஏற்படலாம். பண வரவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போது கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கலாம். உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமா அகழலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை இந்த நேரத்தில் மாறலாம். குடும்ப உறவினர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அதற்காக நீங்க எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்திணையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வழிபிறக்கலாம். வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசினியர்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். செவ்வாய் பகவான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய ராசியில சகாயஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கலாம். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனை அகழலாம். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியலாம். பொது வாழ்வில் உள்ள சிம்ம ராசினியர்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் விலக போது வாடகை கட்டிடத்தில் உள்ள தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கைகூடலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வருவது சுக்கிர பகவான் ஒரு நல்ல நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரலாம். ஸ்தம்பித்து நின்ற தொழில் தானாக இந்த நேரத்தில் நடைபெறும். தொழிலை விரிவு செய்ய வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தனித்து இயங்கும் ஆற்றல் பிறக்கும் நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க போகுது. சிம்ம ராசியில வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு மாறலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேல் அதிகாரிகள் ஆதரவாக நடந்து கொள்ளலாம். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. மாணவ மணிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் இந்த நேரத்தில் ரொம்பவே அவசியம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சா உங்க வாழ்க்கையில செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.